வீடியோவில் ஏலைன் பேபி ட்ரெஸ்ஸோட மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி கிளாத் ஸ்டிச் பண்ணுறோன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபுல் லென்த் வந்து 14 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஆம்கோல் வந்து 3.5 எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜஸ்ட்டு வந்து 5.5 இன்ச்சும் 2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நெக்கு வித்து வந்து 2 இன்ச்சு, நெக்கு டெப்த்து வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஃப்ரில் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லென்த்து வந்து 35 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 4 இன்ச்சு இல்லைன்னா 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ வந்து நம்ம செஸ்ட்டு வித்து வந்து அதை 4 டிவைட் பண்ணி ப்ளஸ் 2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதை நம்ம போக சுடிதார்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதை பார்த்துடலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு வரைவோட வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ நீங்கள் நோட் எதாவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதான் வந்து பேபி ட்ரெஸ்ஸோட மெஷர்மெண்ட்டு. இப்போ நீங்கள் கிளாத் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு காட்டன் கிளாத்து. நீங்களும் இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓப்பன் அந்த சைடு இருக்கிறது வந்து எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம பக்கம் தான் ஃபோல்டிங் இருக்கணும். இப்போ ஓப்பனில் இருக்கா, ஸோ ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பக்கம் வந்து ஒரு ஃபோல்டிங் இருக்குது. அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே அப்படியே மடித்து போட்டுருங்க. அப்போ 2 ஃபோல்டிங் இருக்கும் நமக்கு. ஓகேயா? பார்த்துக்கோங்க, 2 ஃபோல்டிங் இருக்குது. நம்ம கை வைக்கிற பக்கம் அந்த பக்கம் வந்து ஓப்பன் இருக்கும். எப்பயுமே கிளாத்தை போடுறது வந்து ரொம்ப முக்கியம். மாற்றி போட்டோம்னா நம்ம கட் பண்ணும்போது கிளாத்தும் வீணாயிரும், நம்ம அதை ஸ்டிச் பண்ணவும் முடியாது, தனித்தனியாக போயிடும். ஓகேயா? அடுத்து நம்ம வேறு கிளாத் வச்சு தான் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி நம்ம பக்கம் இருக்கிறது தான் எப்போயுமே ஃபோல்டிங் போடணும். ஃபுல் லென்த்து வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் 16 இன்ச் இருக்குது சொன்னோன்னா அதோட ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு இன்ச் ஆட் பண்ணணும். ஏன் நம்ம ஒரு இன்ச் ஆட் பண்ணோன்னா 1/2 இன்ச் வந்து மேலே ஷோல்டருக்கு வந்து பிடிச்சி அடிக்கவும், கீழே வந்து மடிச்சு அடிக்கவும் தான் அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து ஒரு இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நெக்கு வந்து 2 இன்ச்சு வச்சுருக்கேன். சரியா? நெக்கு வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி கழுத்தோட அகலம் நீளம் வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்கிட்டேன். ஸோ 3 இன்ச் வச்சு என்ன பண்ணோன்னா நீளத்தையும் அகலத்தையும் டாட் 2ஐயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போலாம் நம்ம பேபி ட்ரெஸ்னால பிகினஸாக இருக்கனால சும்மா நம்ம முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். முன்னாடி பக்கம் ஒரு டிசைன், பின்னாடி பக்கம் ஒரு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் இப்போ ஸ்டார்டிங் பிகினஸ்னால இந்த மாதிரி ஒரே தான் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுனால் தனித்தனியாக பிரித்து தனியாக நம்ம வந்து நெக் லைன் வந்து வரையணும். ஓகேயா? இது வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே ஒரே நெக்கு தான். அதுக்கடுத்து வந்து ஷோல்டர் வந்து 3.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஷோல்டரும் ஆம்கோலும் ஒரே அளவாக தான் இருக்கும். ஸோ 3.5 இன்ச் வந்து ஷோல்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆம்கோலும் வந்து ஒரு 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த லைனையும் நான் 2 லைன் என்ன பண்ணேன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வளைவு வரைஞ்சிக்கணும். ஸோ செஸ்ட்டு வந்து 6 இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச் ஆட் பண்ணி 7 இன்ச் வச்சுக்கோங்க. சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது தான் சீம் அலவன்ஸு. 1 இன்ச்சு மேக்ஸிமம் வச்சுக்கலாம், சில பேர் 2 இன்ச்சு வச்சுக்குவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தோதோ, உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லைன் 2 ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஒரு 5.5 இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி நான் வச்சுறேன், ஒரே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறது வந்து அதான் அளவு. அதுக்கடுத்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? இப்போ வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஃபுல்லாக 17 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ வந்து வளைவு போட்டுக்கோங்க. ஷோல்டரில் வந்து வளைவு போடணும்ல, ஸோ அந்த வளைவு வந்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து அடுத்த கிளாஸ் பார்க்க நம்ம ப்ளவுஸில் வந்து எப்படி ஆம்கோல் வளைவு எப்படி வரையுது, ஏன்னா வளைவு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆம்கோல் வளைவு கரெக்டாக வந்தால் தான் நம்ம வந்து இந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் கரெக்டாக இருக்கும். ஓகே? இல்லைன்னா முன்ன பின்ன வரும். ஸோ ஆம்கோலை வந்து கரெக்டாக நம்ம அளவு எடுத்து நம்ம வரையணும். சரியா? ஸோ அப்போ அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட முடியாது, ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது ஏ லைன் பேபி ட்ரெஸ்னால கிராஸாக ஒரு லைன் போட்டுடுறோம். போட்டுட்டு இப்போ வந்து கீழே இருந்து என்ன பண்ணோம், ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து ஆட் பண்ணி 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஏன் இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி ஏ லைனை வந்து டேரெக்டாக அப்படியே கிராஸ் போட்டோம்னா இப்படி நம்ம வந்து மடித்து அடிச்சும் போது கீழே என்ன ஆகுனா தொங்கும் ட்ரெஸ்ஸு. ஸோ ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி அப்படியே நீங்கள் என்ன பண்ணால் ஒரு வளைவு போட்டுக்கோங்க. சரியா? மடிச்சு அடிக்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போ நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு வந்து
என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீளம், அகலம், ஷோல்ட்ரு, ஆம்கோல், செஸ்ட்டு இதெல்லாம் வச்சு நம்ம குறித்து ஒரு சின்ன பேபி ட்ரெஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேயா, இதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து ஃபோல்டிங் தான். நம்ம பக்கம் இருக்க மாதிரி தான் ஃபோல்டு வந்து போடணும். ஓகேயா, இதான் தான் சுடிதாருக்கும் ப்ளவுஸுக்கு எல்லாத்துக்குமே இதுதான். நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது கிளாத்தை ஃபோல்டிங் இருக்கிற இடத்த நம்ம பக்கம் போடணும் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன் பிகினஸாக இருக்கவங்களுக்கு தெரியாது, மாற்றி போட்டோம்னா ரொம்ப நம்ம கிளாத்தே வீணாக போயிடும். ஓகே, ஸோ இதில் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். அதே பேபி சின்னதாக ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து ஜஸ்ட்டு ஒரு நெக்கை வந்து அழகாக மடித்து அடிக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் தனித்தனி லெக் நெயில் வச்சு அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்து முன்னாடி எதாவது டிசைன் வச்சு பண்ணுறதும் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மனா நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். நெக்கை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணால் முடிஞ்சு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் பீஸ் வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். போன கிளாஸ்லேயே நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். அதே மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணினேன்ல அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஃப்ரில் வைக்க, இந்த ஃப்ரில் எதுக்கு அப்படின்னா இது முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்தோம், சிங்கிள் எட்ஜு, ரஃபிள்டு அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ரஃபிள்டு வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு பேபி ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ணுறது அப்படின்னு. கிளாத் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால நமக்கு உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் இது வந்து வேறு நல்ல கிளாத்தில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு இது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கிளாத் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஆரஞ்சு கலர் கிளாத். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து பேபி ட்ரெஸ்ஸை எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.